வயதான பாட்டின்னு கூட பாரபட்சம் பார்க்கல. மனசாட்சியே இல்லாம பாட்டியோட கழுத்துல இருந்த 5 பவுன் தங்கச்சங்கிலிய பறிச்சுட்டு போன 26 வயது இளைஞர். காதல் மனைவியோட சந்தோஷமா இருக்கிறதுக்காக வழிப்பறியில ஈடுபட்டதா கூறப்படுது. சிவில் இன்ஜினியரிங் பட்டதாரியான இவரே வழிப்பறியில ஈடுபட்டிருக்கிறது பல பேரையும் அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு. மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் பேச்சாவடி மேகனாப்பள்ளி சாலையை சேர்ந்தவங்க 67 வயதான மலர்கொடி. இவங்க தன்னுடைய வீட்டுக்கு வெளியில நடைபயிற்சி மேற்கொண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா ஹெல்மெட் அணிந்தபடி ஒரு இளைஞர் வந்ததாகவும் திடீர்னு மூதாட்டி மலர்கொடியுடைய கழுத்துல இருக்கக்கூடிய 5 பவுன் தங்கச்சங்கிலிய பறிச்சுட்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பிச்சு போனதாகவும் கூறப்படுது. இது தொடர்பா மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணையும் மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுக்காக தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல தான் வழிப்பறியில ஈடுபட்ட அந்த நபர் யார் அப்படின்றத போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகாவுக்குட்பட்ட ஆடுதுறை பகுதியை சேர்ந்த 26 வயதான விஜயபாலன் அப்படின்றவர் தான் இந்த வழிப்பறி செயலில் ஈடுபட்டதா கூறப்படுது. சிவில் இன்ஜினியரிங் பட்டதாரியான இவரு ஆன்லைன்ல 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கின நிலையில தான் இப்படி வழிப்பறி செயலில் ஈடுபட்டதா கூறப்படுது. சமீபத்துல தான் ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட தன்னுடைய காதல் மனைவியோட சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான வழிப்பறி செயலில் ஈடுபட்டதா கூறப்படுது. சில மாதங்களுக்கு முன்னாடி கீழையூர் பகுதியில 4 பவுன் தங்கச்சங்கிலிய இந்த நபர் தான் திருடிட்டு போனதாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்து இந்த விஜயபாலனை கைது செஞ்சு டிஎஸ்பி திருப்பதி முன்னாடி ஆஜர்படுத்தி இருந்திருக்காங்க. தனிப்படை போலீசாருக்கு டிஎஸ்பி பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு. இந்த வழிப்பறி சம்பவம் நடந்து 2 நாட்களுக்குள்ளேயே சம்பந்தப்பட்டவரை போலீசார் கைது செஞ்சிருக்கிறது பொதுமக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கு.